நடுகள் முறைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து சுடுகாடுகளில் மிக முக்கியமான இடங்கள்ல நடுகள் முறைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ரெண்டாவது மண்ணில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரலுமே அங்காள பரமேஸ்வரி தாயார் வந்து மண்ணில் செய்யப்பட்ட உருவத்தை தான் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு கோபுர கலசங்கள் வைக்கும் பொழுது கோபுரத்தினுடைய உச்சியில் இந்த கருங்காலி மர குச்சை சொருவி அதுக்கு மேல கலசங்களை கவுத்துவாங்க. ஆதிச்சித்திர பீடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நம்ம முன்னோர்கள் எல்லாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வச்சு பயன்படுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் ஏற்கனவே வந்து நடுகள் முறைகள்ல முன்னோர்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மண்ணுல வந்து உருவம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மரக்கட்டைகள்ல உருவம் செஞ்சு வழிபட்டாங்க. நடுகள் முறைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட வந்து சுடுகாடுகள்ல மிக முக்கியமான இடங்கள்ல நடுகள் முறைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ரெண்டாவது மண்ணுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலுமே அங்காள பரமேஸ்வரி தாயார் வந்து மண்ணுல செய்யப்பட்ட உருவத்தை தான் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மரக்கட்டையில செய்யறது அத்திவரதர் உங்களுக்கு தெரியும், அவர் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உலோகங்கள் மாறிச்சு, அப்புறம் கற்கள் மாறிச்சு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல்கள் உண்டு அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் அப்படின்னா எதுக்காக கருங்காலி மரம் மிக முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருங்காலி மரத்துக்கு பஞ்சபூத ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ அந்த பஞ்சபூத ஆற்றலை வந்து முழுக்க ஈர்த்து இது வைக்கிறதுனாலதான் கோபுர கலசங்கள் வைக்கும் பொழுது கோபுரத்தினுடைய உச்சியில் இந்த கருங்காலி மர குச்சை சொருவி அதுக்கு மேல கலசங்களை கவுத்துவாங்க. பூமியிலிருந்து ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் எல்லாமே அந்த கோபுர கலசங்கள் வழியா உள்ள இறங்கி அதுக்கப்புறமா கருங்காலி மரம் வழியா உள்ள இறங்கி அதுக்கப்புறம் மூலசார்ந்தக்கூடிய தெய்வங்கள்கிட்ட போய் சேரும். அந்த வகையில மிக அதீத ஆற்றல் இருக்கக்கூடிய இந்த கருங்காலி மர பலகையில ஸ்ரீசக்கரம் ஆதிசங்கரர் உருவாக்குன ஸ்ரீசக்கரம், இதுல வந்து எல்லா விதமான தேவதைகளும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த ஸ்ரீசக்கரத்தை வரைஞ்சி இந்த ஸ்ரீசக்கரத்தை பூஜைகளை வச்சு வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல வறுமையின் படியில் இவன் வாழ வேண்டும்னு ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி ஒருத்தனுடைய ஜாதகத்துல பணக்கார யோகமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க கூட மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த கருங்காலியை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா. பெரும்பாலானவங்க பாருங்க கருங்காலி மரத்துல முருகர் சிலை செஞ்சு வச்சிருப்பாங்க, கருங்காலி மரத்துல மகாலட்சுமி சிலை செஞ்சு. ஏன்னா பஞ்சபோத ஆற்றல் அதில் தான் இருக்குது. கருங்காலி மணி மாலை போடுறாங்க அப்படின்னா அதை போட்டு வந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பஞ்சபோத ஆற்றலை சமன்படுத்தும். 5 பூதங்களுடைய ஆற்றல்களாக தான் இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது. இந்த ஆற்றல் குறைபாடு வந்துச்சு அப்படின்னா எந்த பூதத்தினுடைய ஆற்றல் குறைபாடு வருதோ அந்த பூதத்தினுடைய நோய் வந்துடும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, பஞ்சபூத ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்யுங்க, பஞ்சபூத உணவுப் பொருட்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான். இந்த கருங்காலி மரத்துல செய்யப்பட்ட எல்லா விதமான பொருட்களும் பயன்படுத்தும் பொழுது பஞ்சபூத ஆற்றல் அதிகரிக்கும். அதே சமயத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அதிகரிக்கும். செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால கருங்காலி மரம்ங்கிறது மிக அற்புதமான அருமையான ஒரு மரம். இதை பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்யலாம். கருங்காலி மர வேல் வச்சு பயன்படுத்தலாம். இது சின்ன லெவல்ல செஞ்சு கார்கள்ல முன்னாடி டேஷ்போர்ட்ல வச்சு வண்டி வாகனங்கள் போகும்போது விபத்து வராமல் இருக்கிறதுக்கு துவிதநாத பஞ்சம் அதுன்னு சொல்றது, அல்லது வந்து இவரு பாமன் சுவாமிகள் ஒரு வேல் பந்தம் ரதபந்தம் இதெல்லாம் போட்டு கூட பயன்படுத்தலாம். ஸோ மிக அற்புதமான மூலிகை கருங்காலி. அனைவரும் பயன்படுத்துங்க. சுபிட்சமாக வாழுங்கள்.